Hi friends, welcome to SMA. இன்னைக்கு நாம test of divisibilityல 7 and 13க்கு divisibility rule பார்க்கலாம். Already last 2 videosல 2, 3, 4, 5, 6, 8, 9, 11க்கு divisibility rule ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ 7 and 13 ஒரு நம்பரை டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பரை ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட்ஸ் ஆட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதனால் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5, 3, 7, 7, 9, 9 அப்படிங்கிற ஒரு நம்பர் 7ஆலேயோ இல்லைனா 13ஆலேயோ டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பரை ரைட் சைட்லேருந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 9, 9, 7 ஒரு குரூப், 7, 3, 5 இன்னொரு குரூப், 4 வந்து இன்னொரு குரூப். இப்போ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 குரூப்ஸ் கிடச்சிருக்கு. இதில் ஆட் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா 4 and 7, 9, 9 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 7, 9, 9 + 4 that is equal to 803. அதே மாதிரி ஈவன் குரூப் ஒன்று தான் இருக்குது, 5, 37. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 266. இந்த நம்பர் 7ஆல் இல்லைன்னா 13ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ 266 டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா 7 3s are 21, 7 8s are 56. அப்போ 38க்கு ஈஸியாக டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஹோல் நம்பருமே 7ஆல் டிவைட் ஆகும். 266ஐ 13ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்கன்னா அது டிவைட் ஆகாது. அப்போ இந்த ஹோல் நம்பருமே 13ஆல் டிவைட் ஆகாது. 7 and 13க்கு ஒரே ரூல் தான், ஆனால் லாஸ்ட் கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை 7க்கு தனியாக 13க்கு தனியாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். 13ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 13ஆல் டிவைட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5, 7, 9, 4, 8, 8 இதை ரைட் சைட்லேருந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணும்போது 8, 8, 4, 9, 7, 5ன்னு கிடைக்கும். இப்போ இதில் தான் ஆடு, இதுதான் ஈவன் குரூப். இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 5, 7, 9, 4, 8, 8 கிடைக்கக்கூடிய நம்பர் 91. இந்த 91 7ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். 7 is 7, 3 7s are 21. அப்போ 13க்கு டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஹோல் நம்பருமே 7ஆல் டிவைட் ஆகும். 13 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். அப்போ 13ஆலேயும் டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஹோல் நம்பரும் 13 and 7க்கு டிவைட் ஆகும். இப்படி தான் 7க்கும் 13க்கும் டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணணும். அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். ஒரு நம்பர் 12ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் 3ஆலேயும் 4ஆலேயும் டிவைட் ஆனால் போதும். அப்போ நம்ம 12 டிவிசிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு 3 and 4க்கு டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணால் மட்டும் போதும். இதே மாதிரி 15க்கு 3 × 5, 18க்கு 2 × 9, 14க்கு 2 × 7, 24க்கு 3 × 8, 40க்கு 5 × 8, 80க்கு 5 × 16. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் 12 2 × 6 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். கோப்ரைம் நம்பர்ஸ்னால் இணை பகா எண்கள். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பகா எண்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பகா எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் அந்த நம்பராலேயும் 1ஆலேயும் மட்டும்தான் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். 2, 3, 5, 7, 11 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். இது கோப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 நம்பர்ஸ் இருக்கணும்,
அந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒன்றா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 3 5 2 9 இதெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் 2 6க்கு ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2ஆக இருக்கும். அதனால இது வந்து கோப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் கண்டிப்பாக கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த டிவிசிபிலிட்டி ரூல் கரெக்டாக செக் ஆகும். இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான் டிவிசிபிலிட்டியில். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Audio Jungle.